இந்த மண் ரோடு போன வருஷம் வந்து இந்த கிராம மக்களுக்காக இங்கே இருக்கிற எஸ்டேட்லேருந்து ஒரு ஐயா வந்து வெட்டி கொடுத்துருக்காருங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிங்க. அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து இந்த வழி விட்ருக்காங்க வெட்டுறதுக்கும். ஸோ 2 ஐயாங்க வந்து முயற்சி பண்ணி இந்த ரோடு வந்து இந்த கிராம மக்களுக்காக வெட்டி கொடுத்துருக்காங்க. பார்த்து ரொம்ப பொறுமையாக தான் போகணுங்க. செமையான வியூ அப்படியே பார்க்க எப்படி இருக்கும் பாருங்கள். மலையோட கீழ்ப்பகுதி. இங்கே எத்தனை வீடு இருக்குங்க? இங்கே மட்டும் இங்கே வீடு 25 வீடு தான் இருக்குங்க. குடும்பம் 36 குடும்பம். 36 குடும்பம் இருக்குங்க. ஒரு வீட்டில் 3 குடும்பம் 4 குடும்பம். இதே இதில் 4 குடும்பம் இருக்கும். ஓ, இந்த வீட்டில் 4 குடும்பம் இருக்குங்களா? ஓஹோ, நல்லா இருக்குங்களாம்மா? எல்லாம் நல்லா இருக்குங்க. சரி ஏதோ இருக்கும் காட்டுக்குள்ளே இருக்கிறனால ஏதோ இருக்கும், அவ்வளோதான் சொல்லலாம். இப்போ நேற்று முந்தானத்தில் வண்டியை வழி 6 ஆனை வழியிலே நின்று போயிட்டு வந்தவங்களும் பிளாக் பண்ணிடுச்சு. ஓ, எத்தனை மணிக்குண்ணா? டைமாக 6 மணி இருக்கும். சாயங்காலம் 6 மணிங்களா? அந்த பிக்கப்பில் கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே திருப்பி கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. அந்த டைமில் அங்கே பிளாக் பண்ணிடுச்சு. இந்த தண்ணியெல்லாம் இது உடச்சி விட்டுருங்க. ஓ, அதான் பெரிய இந்த பைப்பெல்லாம் உடச்சி விட்டுருங்களா? தண்ணியெல்லாம் யானை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டங்கம்மா. இது இந்த கருப்போஸ் போட்டால் கூட ஏதோ தூக்கி வீசிடும். அந்த இரும்போசெல்லாம் அப்படியே வளைச்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டு. இப்போ எங்கேருந்து நான் தண்ணி எடுக்கிறீங்க? 3 கிலோமீட்டருங்க. ஓ, 3 கிலோமீட்டர் உள்ளே போகணுங்களா? ஓ, அந்த மலையில் போகணுங்களா? ஓ, பேருக்கு ஒன்று இறந்துச்சு. சரிண்ணா. அது மஞ்சக்காமலை. ஓ, திடீர்னு கொண்டு போக முடியல. பாதி வழியில ரோடு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா சார், எங்கனால பாதி வழியில கொண்டு போகும்போது பிள்ளைக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு. சரிம்மா. மேட்பாளையம் ஜிஎஸ் தான் கொண்டு போனோம். கொண்டு போய் மேட்பாளையம் ஜிஎஸ் கொண்டு போறதுக்குள்ள பிள்ளைக்கு முடியாம போச்சு, இல்லாம போச்சு. ஒரு குழந்தை இறந்த மாதிரி இன்னும் எத்தனை குழந்தைங்க அப்படியே ஆகக்கூடாது, இன்னும் எல்லா குழந்தைகளும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சார் வந்து எங்க ஊர் ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சார் தான் எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. ரோடு பண்ணி அவர் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். கண்டிப்பாக அவர் பண்ணி கொடுத்ததுல இருந்து எங்களுக்கு எல்லா வசதியும் வீட்டுல இருந்து எல்லாமே இப்ப பண்ணி கொடுக்குறாங்க. விலங்கு எருமை ஆனை சிறுத்தை எல்லாமே நீங்க வேணா வயிறை கிழிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு அவனும் கிழிச்சிட்டான் வயிறு. அந்த சத்திய கட்டுப்பாட்டில் அந்த வயிறு மீறி கழிச்சு பார்த்தா இவன் வயிறுல ஒன்றும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி பகுதியில் இருக்க சில கிராமங்கள் தேடி நம்மளோட பயணம் வந்து போயிட்டுருக்குங்க. அந்த வகையில் இன்றைக்கி கோத்தகிரி பகுதியில் அமைஞ்சிருக்கிறேன் அரையூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு நான் இப்போ வந்திருக்கேங்க. ஏற்கனவே இந்த கிராமத்தை பற்றி நிறைய வீடியோக்கள்லாம் நானும் நம்ம நண்பர் சரவணம் வந்து பதிவு பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்துங்க ஒரு மாதத்துக்கு பின்னாடி, அதாவது மார்ச் மாதம் கடைசியாக வந்தேங்க. அதுக்கு பின்னாடி இப்போ ஏப்ரல் மாதம் வந்திருக்குங்க. ஒரு மாதம் வந்து நம்மளால் வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ அதனால் ஒரு மாதம் வராமல் இப்போ ஒரு மாதம் கழித்து இங்கே அரையூர் பகுதியில் நம்ம போன மாதம் விசிட் பண்ணது போக பேலன்ஸ், அதாவது நிறைய இடங்கள் வந்து விட்டு போயிருந்ததுங்க. அதையெல்லாம் பார்க்குறதுக்காக வந்திருக்கேங்க. இப்போ அது வந்து இந்த மண்டோடெல்லாம் நான் வந்து பார்க்கலைங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். இந்த மண்டோடு போன வருஷம் வந்து இந்த கிராம மக்களுக்காக இங்கே இருக்கிற எஸ்டேட்லேருந்து ஒரு ஐயா வந்து வெட்டி கொடுத்துருக்காருங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிங்க. அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து இந்த ஐயா வந்து இந்த வழி விட்ருக்காங்க வெட்டுறதுக்கும். ஸோ 2 ஐயாங்க வந்து முயற்சி பண்ணி இந்த ரோடு வந்து இந்த கிராம மக்களுக்காக வெட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இந்த ரோட்டில் பயணம் பண்ணி போயிங்க அரையூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற மக்களும் வந்து பார்த்து இந்த வீடியோவை பதிவு பண்ண போகிறேங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் தொடர்ந்து உங்கள் நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. பாருங்கள், இது வந்து ஒரு காப்பி எஸ்டேட்டுக்குலாம் போடுற ரோடுங்க. காப்பி எஸ்டேட்டு அது போக வந்து பல மரங்கள் இருக்குங்க. அது போக நிறைய மரங்கள்லாம் இருக்குது. நல்லா ஒரு டேட்டில் இப்போ போயிட்டுருக்கோம். 1 கிலோமீட்டர் போனோம்னா இந்த அரையூர் பகுதியில் இருக்க குளிர்ப்பு வழிக்கு நம்ம போய் அடையலாங்க. ரோடு எப்படி இருக்குங்களா பாருங்கள் மக்களே. இதில் வந்து இப்போதைக்கு இந்த கிராம மக்கள் வந்து ஜீப்பில் வந்து வந்துட்டு போகிறாங்க. அவசர தேவைக்கு மட்டும் இல்லாமங்க முடியாதவங்களாம் இந்த பகுதியில் வந்து இந்த மண் ரோட்டில் ஜீப்பில் போகிறாங்க. நம்மளும் வந்து ஜீப்பில் போனதை ஆப்போசிட்டில் பார்த்தோங்க. மண் ரோடுங்க. இந்த மண் ரோட்டில் வந்து ஒரு காங்கிரீட் ரோடோ இல்லை வந்து தார் ரோடோ போட்டு கொடுத்தா இந்த கிராம மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மக்களே. பாருங்கள் ரோடு எப்படி இருக்கும் பாருங்கள். சுற்றி இருக்கிற பகுதியில் எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த இடத்துல வந்து ஒரு வீடு இருக்குங்க. பாருங்கள், அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது. அதில் நம்ம வந்து போன ஒரு பதிவில் காமிச்சிருக்காங்க. சுற்றி இருக்கிற மரங்கள், அந்த பக்கம் வந்து காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமம் இருக்குது.
இந்த இடத்துல மேல் பகுதி போனோம்னா அங்கே இருக்குங்க அரையூர் அப்படிங்கிற கிராமத்தோட வீட்டு மனைகள், குடியிருப்பு பகுதிகள், மக்கள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்காங்க. இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ரொம்ப பொறுமையாக பார்த்தா போகணுங்க. ஏன்னா வந்து நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இந்த ரோடு இருக்காதுங்க. நம்ம பிளைனில் இருக்கிற மண் ரோடு வேறங்க, இந்த மண் ரோடு வேறங்க. பார்த்து ரொம்ப பொறுமையாக தான் போகணுங்க. பாருங்கள், இங்கேருந்து நல்லா ஒரு செம்மையான வியூ தெரியும் பாருங்கள். இங்கேருந்து தெரியும் பாருங்கள், செம்மையான வியூ அப்படியே பார்க்க எப்படி இருக்கும் பாருங்கள். மலையோட கீழ் பகுதி இங்கே பாருங்கள், இது மேல் பகுதி. இந்த இடத்துல கீழே வந்து காங்கிரீட் ரோடு இருக்குங்க. அந்த ரோட்டில் தான் வந்து கீழ் பகுதியில் இருக்க குடியிருப்பு பகுதிகளை போக முடியுங்க. அப்படியே தொடர்ந்து முன்னேறுவோம். நம்மளோட சேனலில் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் தொடர்ந்து வந்துட்டுருக்குங்க, இன்னும் வரப்போகுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அதனால் குடியிருப்பு பகுதிக்கு பக்கத்தில் நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேங்க. இந்த ஓரத்தில் போகலாம். ஏன்னா அந்த ஓரத்தில் கொஞ்சம் ஏமாந்தோம்னா வண்டி விழுந்துதுன்னா நேராக கீழே தான் போகணும். இந்த உரம்னா கொஞ்சம் பரவாயில்ல. அப்பப்போ எங்கே வழி நல்லாயிருக்கோ மாறி மாறி போகலாம். வந்தாச்சுங்க குடியிருப்பு பகுதிக்கு. என்னென்ன தெரியுமா? கீழே வந்து பார்த்தீங்களா? கோயிலுக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. எந்த இடத்துல இருக்குது கோயில்? கீழேயா? நீங்களும் கோயிலுக்கு தான் போகிறீங்களா? சரி, ஒரு ரவுண்ட் அடிச்சு பாட்டு வர்றேன். மேலே ரவுண்ட் அடிச்சு பாட்டு. கோயில் எங்கே? கீழே பெண்டு இல்லைங்களா? ஆமாம். இங்கிருந்து தெரியுமா? அந்த மரத்தில் போனால் தெரியுமா? காமிக்கிறீங்களா? பார்க்கலாம். எப்போ கோயில் விசேஷா? 28ஆம் தேதியா? இன்றைக்கி வந்து 19ஆம் தேதி. இன்னொரு 9 நாள் இருக்கா? ஓ, என்ன கோயிலுங்க? மாரியம்மன். வருஷம் நடக்கிறதா விசேஷமா? கோயில் பண்ணால் அதெல்லாம் கீழே சுத்தம் பண்ணுறீங்களா? ஓ, ரோடு மலையாக இருக்கா இல்லை உள்ளே இருக்கா? ஆமாம், அந்த இடத்துல ஒரு மட்டம் தெரியுது. அங்கேயா? எங்கே தெரியுது பார்க்கலாம். அந்த மட்டத்துக்கு நல்லா தெரியுமா? ஆமாம் ஆமாம், அந்த வீடு இருக்கு பற்றி, அந்த வீடு கீழே வளைவு இருக்கு அங்கேயா? ஓ, அந்த இடத்துல அந்த மட்டம் மாதிரி அங்கேயா? ஓ ஓ, அந்த இடத்துல ஒரு மட்டம் தெரியுது. நீங்களாம் அங்கே தான் போகிறீங்களாப்பா? சரி, நான் மேலே போய் ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கே வர்றேன். இருப்பீங்களா அங்கே கீழே? அப்படிங்களா? எப்போ மதியானம் இருப்பீங்களா இல்லை எப்போ நேரம்? சாயங்காலம் வரைக்கும் இங்கே இருப்பீங்களா? சரி, ரைட்டு. அப்போ மேலே ஃபுல்லாக வீடு பார்த்து ரவுண்ட் அடிச்சு வர்றேன். யார்? அவர் வரல, அவருக்கு அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. இந்த அட்டடியிலேருந்து வர மாதிரி தானே பராபதி. அவர் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையாம்மா, அதெல்லாம் வரல, நான் மட்டும் தான் வந்தேன். ஓகே, மேலே யாராவது இருக்காங்களா? சுற்றி காமிக்கிறீங்க? இருக்காங்களா? சரி. யார் இருக்காங்க மேலையா? ஓ, இங்கே இந்த வீடு இருக்குல்ல, அங்கே மட்டும் தான் இருக்காங்க. சரி சரி சரி, அவங்கள நான் பார்த்து அப்படியே வர்றேன், வண்டி எடுத்து அங்கே வர்றேன். ஓகே, பாய். மக்களை இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கீழ் பகுதியில் வந்து ஒரு கோயில் இருக்குங்க, மாரியம்மன் கோயில். ஆமாங்க, வர 28ஆம் தேதி வந்து அந்த கோயிலில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஸோ அதுக்காக இந்த கிராம மக்கள் வந்து அந்த கோயிலை வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க. இங்கே 3 பசங்க போயிட்டுருக்காங்க. அதுபோக கீழ்ப்பகுதியிலையும் நான் வந்து இந்த கிராமத்துலேருந்து 4 தாய்மார்களை பார்த்தேன், அவங்களும் போயிட்டுருந்தாங்க.
அங்கே வந்து எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணுறாங்க போல இருக்குங்க. அதெல்லாம் நம்ம வந்து இந்த மேல் பகுதியில் இருக்கிற குடியிருப்பு பகுதியில் போய் பார்த்துட்டு அங்கே போய் பார்த்து வரலாங்க. ஓகே மக்களே, நம்ம இப்போ மேல் பகுதியில் போய் அங்கே இருக்கிற குடியிருப்பு பகுதியில் பார்க்கலாங்க. இது ஃபுல்லாக பாருங்கள் காப்பி செடிகள். அந்த பக்கம் வந்து ஆரஞ்சு மரம் இருக்குது, ஆரஞ்சு மரம், அது போக காப்பி செடிகள், பல மரங்கள் இதெல்லாம் இருக்குது. ఇదే మురేసండి అవే నన్ను ఇழுத்து వచ్చాను కానీ నాకు சரியான ரோசா வந்துட்டுது. அது நீ நன்னு எனக்கு இழுத்து வச்சு மணிக்குது. நான் சிவனேன்னு தூ போயிருக்கேன். நின்று நான் எப்படி சொன்னேன் ஈ கல்வி கேட்டால் நீ யோகத்தை வச்சு நீ கொண்டு தராங்க நீ எனக்கு ஃபோன் பண்ண சரியா நீ ஏது பண்ணுற கையை பிடிச்சிட்டு சரியா நீ எதா பண்ணுறேன்னு நான் கொடுத்தா அமீர் போதனை கூட கட்டுட்டேன். அமீர் போதனை கூட கட்டுட்டேன். ரொம்ப வசனாவா பக்கத்துல தரணும் இதெல்லாம் கண்டிப்பாக ஐயா வணக்கம் ஐயா. நல்லா இருக்குங்களா ஐயா? ஐயா காரமடையிலேருந்து வந்திருக்கேங்க ஐயா. உங்கள் கிராமத்தில் சுற்றி பார்க்கலாம் வந்தேங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்குங்கம்மா. ஹாய் ஹாய் சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? சுவாதி. ஓகே ஓகே. ஸ்கூலுக்கு போகிறீங்களா? இல்லைப்பா. இன்னும் ஸ்கூலுக்கு போகிறதுயா? ஓகே. பாட்டியோட விளையாண்டுருக்கீங்களா? பாட்டியோட விளையாண்டுருக்கீங்களா? ஓகே ஓகே. ஐயா இது அரையூரங்க ஃபுல்லாக தானங்க ஐயா? சரி சரிங்க. ஏன்னா வீடெல்லாம் புதுசாக ஆகுதுங்களா இங்கே? எத்தனை வீடு ஆகுதுங்க? 5-6 வீடாங்க. 6 வீடு ஆகுதுங்களா? ஓ சார். உங்கள் பேருங்கய்யா? ரங்கசாமி. ரங்கசாமிங்களா? ஊர் தலைவர் நீங்கள் தானேங்க? ரைட். கடைசியாக வந்தப்போ உங்களை பார்க்க முடியல, தூங்கிட்டு இருந்தேன் சொன்னாங்க. சரி சரி சரிங்க. உடம்பு சரிங்களா? அப்படிங்களா? என்னாச்சுங்க ஐயா? இல்லாத கை கால் வலி. ஓஹோ சரி சரி சரி. அதான் கடைசியாக வரும்போது வந்தேங்க. வந்து ஒரு அதெல்லாம் தூங்கிட்டுங்க. பரவாயில்ல வரலைங்க. அப்படியே பார்த்து சுற்றி பார்க்கலாங்க. இங்கே எத்தனை வீடு இருக்குங்கய்யா இங்கே மட்டும்? இங்கே வீடு 25 வீடு தான் இருக்குங்க. குடும்பம் 36 குடும்பம். 36 குடும்பம் இருக்குங்க. ஒரு வீட்டில் 3 குடும்பம் 4 குடும்பம் இருக்கு. ஓ ஒரே வீட்டில் 3 குடும்பம் 4 குடும்பம் மாதிரிலாம் இருக்குது. இப்போ நம்ம வீடை பிரிச்சிட்டோங்களா? இதே இதில் 4 குடும்பம் இருக்கும். ஓ இந்த வீட்டில் 4 குடும்பம் இருக்குங்களா? ஓஹோ ஓ 25 வீடு 35 குடும்பம். ஆமாம். சரி சரி. இப்போ எத்தனை வீடு மொத்தமாக ஆகுதுங்க கவர்மெண்ட்டில் இங்கேருந்து மட்டும்? கவர்மெண்ட்டில் வந்து இங்கே தெரியும் நல்லா இருக்கீங்களா? போன மாதம் வந்தேன்லைங்க சரவணன். நான் கீழே பார்த்தோம்லைங்க. உங்களை பார்க்கல, நான் பின்னாடி இருந்தாலும் பார்க்கல. சரவணன் இன்னைக்கு வரலைங்க. அவங்க அப்பாவுக்கு ஏதோ கையை கொஞ்சம் அடிபட்டுருச்சாம்பாங்க. ஏதோ வீடு வேலை செய்யும்போது இங்கே கீழே விழுந்து கையை கொஞ்சம் அடிபட்டுச்சாம்பா. அதனால சரவணன் ஆடெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி வரலைங்க. மோகனா இருக்கார் இல்லைங்க, அவருக்கு தான் கையை கொஞ்சம் அடிபட்டுச்சுங்களாம்மா. ஆமாம் ஆமாம் பராபதியில். தம்பி தாங்க கூட தெரியுங்க, அதனால தான் சொல்கிறேங்க. உங்களுக்கு தம்பிங்களா? ஓ சரி. ஓ சரி சரிங்க. உங்களை நான் பார்த்தல, அந்த அம்மாவை பார்த்துருக்கேன் நான். அப்படிங்களா? எங்கள் அப்பா பெருஞ்சிங்க வந்தாரு. அங்கே மீதி 4 பேர் அங்கே போயிருந்தாங்க. ஓ அப்படிங்களா? ஓ சரவணன் பையன் தாங்க. சரவண பையன் தாங்க. சரி சரி சரி. மோகன் வந்து தம்பிங்களா? சரவணன் தான் எப்பவுமே நம்ம கூட வருவாருங்க. எப்பவுமே வந்து சரவணன் கூட கூட்டு வருவாங்க. நாங்கள் ஒரு டைம் அங்கே வந்திருக்க போது நீங்கள் வந்தீங்க. ஆமாம் 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 பைக்கில் வந்தீங்க. சரி. இன்னைக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு எதாவது கொஞ்சம் கையில் அடிபட்டுச்சுன்னு சொல்லிங்க. இந்த மாதிரி வரலைங்க. அடுத்த டைம் தான் வரும்போது வருவாருங்க. ஏதாவது அவரோட வந்தால் நான் அப்படியே கொஞ்சம் சுற்றி காமிப்பார்ல. ஏதாவது மக்கள் எல்லாம் பார்த்து என்ன வீட்டு வசதி எப்படி இருக்குது, ரோடு வசதி இருக்குது, எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு பார்த்தா நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு போகலாம். ஒரு 8 வீடு தாங்க. 8 வீடு தாங்க. ஓ சரிங்க. இப்போ எலெக்ஷன்னால அவங்க இந்த இந்திக்காரங்க எல்லாம் போயிட்டாங்க. சரி சரி. நல்லா இருக்கீங்களா? எல்லா அசாம் போயிட்டாங்க. ஓ சரிங்க. அவங்க வந்துதான் நீ மறுபடி காட்டும். பரவாயில்ல நிழல் நிற்கலாங்க. நிழல் விட பார்த்தா வந்து என்ன நல்லா இருக்குங்க. கீழெல்லாம் தாங்க முடியாது இல்லைங்களா? கீழே வெயில் ஜாஸ்திங்கண்ணா, ரொம்ப ஜாஸ்தி. இந்த பக்கம் மேலே கொஞ்சம் பரவாயில்லைங்க. அவன் நல்லா இருக்கீங்களா? ஞாபகம் இருக்குல்லண்ணா?
தாடி விட்டனால கொஞ்சம் அடையாளம் தெரியலன்னு நினைக்கிறேன். நான் யோசிக்கிறீங்க. வண்டியில மேல இருந்து பாத்திருக்கேன். வண்டியில நம்ம வந்த மாதிரி இங்க வந்திருக்கேங்க. சரவண் நானும் வந்தோம்ல இங்க போன வருஷம். ஞாபகங்களா? ஞாபகம் இருக்கு ஞாபகம். இந்த ரோட்ல எல்லாம் வந்து வீடியோ எடுத்துட்டு கரெக்ட். இந்த டைம் கொஞ்சம் தாடி விட்டுருக்க கோயிலுக்கு விட்டுருக்கேங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் அடையாளம் தெரியல நினைக்கிறேன். முடி விட்டுருக்க கோயிலுக்கு. எந்த கோயிலுங்க சார்? மைசூருங்க. சொந்த குலதெய்வ கோயில் வந்து மைசூர். ஆமா. எங்க இருந்து வரீங்க நீங்க? காரமடைங்க. சொந்த அதாவது பூர்வீகம் வந்து மைசூர். அது எத்தனை தலைமுறைக்கு வந்து இருந்தாங்கன்னு தெரியலங்க. இருக்குது எல்லாமே காரமடைங்க. காரமடைனால டக்கு டக்குன்னு இந்த பக்கம் சீக்கிரம் வந்துடும். மைசூர்ல இருந்து வர முடியாது இல்லைங்க. ஏதாவது குலதெய்வ கோயில முடி விட்டுருக்காங்கம்மா. அதனால கொஞ்சம் அடையாளம் தெரியல நினைக்கிறேன். இப்போ கீழே போயிட்டு வருவீங்களா? கீழே வந்து போன மாசம் நான் வந்துட்டேங்க. வந்து நம்மளாம் பார்த்தேங்க. கீழே போயிட்டு வந்தேன். நானும் சரவணன் 2 பேரும் வந்தேங்க. எதுங்க? அது எங்க அம்மா சரவண எங்க அண்ணன். அதுதான் தெரியுங்க. தெரிஞ்சனால தான் சொல்றேன் நானு. போன மாதம் வந்தேங்க. அப்புறம் இந்த ஒரு மாதம் வர முடியலைங்க. எனக்கு கொஞ்சம் வர முடியல. இப்போ சரவணே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அவரும் வர முடியல. அவங்க அப்பாவுக்கு தான் கொஞ்சம் கையில் அடிபட்டுச்சுன்னு சொன்னாப்பிள்ளைங்க. சொன்னா அப்படிங்க சொன்னாருங்க. அதனால அவங்க வர முடியலைங்க. சரி அதனால தான் நானும் சரி ரொம்ப ஒரு மாதம் மேலே ஆகி போச்சுட்டு அப்படியே வரலான்னு வந்தேங்க. நம்மளும் தனியாக தான் வந்தேங்க. நமக்கு தெரிஞ்ச ஏரியா தானுங்க. எல்லாருமே நமக்கு பழக்கப்பட்டவங்க தான். சரி வந்து பார்த்து போகலாம் வந்தேங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? எல்லாம் நல்லா இருக்குங்க. சரி ஏதோ இருக்கும். காட்டுக்குள்ள இருக்கிறனால ஏதோ இருக்கும், அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் அதாவது இருக்கிறதுலாம் வந்து பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக இருந்தாவே போதுங்க. அதுவே பெரிய விஷயம் இல்லைங்களா? உடம்பு நல்லா இருந்தாவே போதுங்க. இல்லைங்க பரவாயில்லைங்க. இந்த மாதிரி பதிக்கு தண்ணி நான் இப்போ பாட்டில் வச்சிருப்பேங்க. தண்ணி நல்லா குடிச்சா வெயில் நல்லா போகுதுங்க. கீழே வெயில் ஜாஸ்தி. நாங்க கூட இப்ப கீழே தான் கிளம்புறோம். அப்படிங்களா? கீழே ரொம்ப ஜாஸ்திமா வெயில். இங்கெல்லாம் பரவாயில்ல. வேலைக்கு போறேங்க நாங்க அங்கே தோட்டத்துக்கு. அப்படிங்களா? ஓ மேல்பாளையத்துல. சரிங்க. கீழே விட இங்கே வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா இருக்கு இந்த மர நிழல் அடிக்கிற காற்று கொஞ்சம் நல்லா குழுகுன்னு இருக்கு. கீழெல்லாம் பயங்கர வெயிலுங்க. வெளியே வரவே முடியலைங்க. அந்த அளவுக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. கையெல்லாம் எரியுதுங்க. கையை நீட்டினாவே பார்த்தோன்னா வண்டி பிடிச்சாவே கையெல்லாம் எரியுது. ஒரு தீயில வச்ச மாதிரி சுடுது கை. அந்த அளவுக்கு வெயில் ஜாஸ்தியாக இருக்கு. ஏன்னா மழை இல்லைங்க இந்த வருஷம். மழை இல்லை பெருசா. இந்த மாதத்துல இருந்து ஆரம்பிக்குங்க. இந்த வகை என்ன தண்ணி எல்லாம் இவங்க குடிக்கிறதுக்குலாம் இருக்குங்களாண்ணா? இப்போ அதுதாங்க இந்த ஆனை தொந்தரவே பெரிய கஷ்டமா இருக்கு. அப்படிங்களா? ஓஹோ. ஆனை பிரச்சனையா பண்ணிட்டு இருக்கு. அப்படிங்களா? நாங்களே இப்ப எப்படி மேல நடந்து போலாம் அப்படின்னு 2 பேரும் நானே என் புள்ள தான் கிளம்பணும். இந்த வாரத்துல எல்லாம் ஒரு எப்படி மேல போலாம், கொஞ்சம் லேட்டா போலாம் அப்படின்னு இங்க வந்து வழியிலேயே. எப்போங்கண்ணா? இப்ப முந்தானத்துல வண்டியை வழி 6 ஆனை வழியிலே நின்று போன்ல சொன்னாங்க. நான் பார்க்கல இவங்க. இந்த வேலைக்கு போயிட்டு வந்தவங்கள பிளாக் பண்ணிடுச்சு. எத்தனை மணிக்குண்ணா? டைமாரு 6 மணி இருக்கும். சாயங்காலம் 6 மணிங்களா? சரி. இங்க இருந்து மாமரத்துக்கு வேலைக்கு போவாங்க. சரிங்க. அவங்க அந்த பிக்கப்ல கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போயிட்டு இங்க திருப்பி கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. அந்த டைம்ல அங்க பிளாக் பண்ணிடுச்சு. அப்புறம் இங்க இருந்து ஒரு 4 பேர் ஆம்பளைக்கு போய் அதை முடிச்சு விட்டு மறுபடியும். அதான் வரும்போது பார்த்தா யானை சாணமெல்லாம் நிறைய இருந்துச்சுங்க. அந்த பெண்டெல்லாம் நிறைய ஒரு 3-4 இடத்துல பார்த்தேங்க. அதுதான் இந்த தண்ணியெல்லாம் இது உடைச்சு விட்டுருங்க. அதான் பெரிய அந்த பைப்பெல்லாம் உடச்சு விட்டுருதுங்களா? அந்த கருப்புல ரோஸ் போட்டிருப்பீங்க. அந்த ஓஸ்ல உடச்சு இழுத்து எல்லாமே சுற்றி பார்க்குறோம். தண்ணி எல்லாம் யானை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டங்கம்மா. அதெல்லாம் கஷ்டம். ஊத்து தண்ணி தான். அந்த ஊத்து தண்ணி நீங்க போட்டு பைப் போட்டு எடுத்துருப்பீங்க. அந்த பைப்பை வந்து உடச்சிருதுங்களா? இதோ இந்த கருப்போஸ் போட்டா கூட ஏதோ தூக்கி வீசிரும். அந்த இரும்போசால அப்படியே வளைச்சு ஒண்ணும் இல்லாம பண்ணி விட்டுரும். போடவே முடியாது. இந்த கருப்போசை மடிச்சு சுற்றி போட்டுச்சுன்னா வேலைக்கு ஆகாது. உடைஞ்சிரும். இப்போ எங்க இருந்து நான் தண்ணி எடுக்கிறீங்க? இங்க இருந்து 3 கிலோமீட்டருங்க. 3 கிலோமீட்டர் உள்ள போகணுங்களா? அந்த மலையில போகணுங்களா? இப்போ அங்கிருந்து வரது எல்லாத்தையும் இப்போ பைப் போட்டாலும் உடச்சு தள்ளிடுது. அப்போ இப்போ அது குடிக்கிறீங்க என்ன பண்றீங்க? குடிக்கிறதுக்கு அடிக்கடி போய் திருப்பிட்டு தான் வரணும். இப்படி இந்த சைடுல 2-3 லைன் போட்டுருக்காங்க. சரிங்க. ஒரு சின்ன தண்ணி வரும். அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மேல ஒரு சின்ன ஒரு ஊத்து மாதிரி பார்த்தா இருக்குங்க. அதுல வர்ற வழியில ஒரு ஊத்து. ஆமா பாத்துருக்கேன். அந்த தண்ணி தான் இங்க வரும். இப்போதைக்கு அதை வச்சு குடிக்கிறதுக்கு போதும். அதை வச்சுட்டு விவசாய நிலத்துக்கு வாழை இதெல்லாம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் கீழே எல்லாம் பாக்கு வாழை அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. அதை வச்சுதான் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைன்னா தண்ணி சுத்தமாவே இல்லை. காலையில கூட கொஞ்சம் நேரம் வந்ததுங்க. இது செவத்துக்கெல்லாம் கொஞ்சம் ஊற்றணும். சரிண்ணா. அது ஏதோ ஒரு மிருகம் வந்து தட்டி. அதுதான் கஷ்டம். தண்ணி பெரும்பாடு. ஊரெல்லாம் எங்க ஊர் சூப்பருங்க சார். ஊரெல்லாம் நல்லா இருக்குமா? எனக்கு இந்த சுத்தி இருக்கிறதுல இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். அரையூரும் காக்கா கொண்டு 2மே பிடிக்குங்க. ஏன்னா வந்து அமைதியா இருக்கும். எந்த ஒரு சத்தமும் இல்லாம ரொம்ப அமைதியா இருக்குங்க. அவ்வளோ மனசுக்கு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக இருக்குங்க. என்னால் வந்து 6 நாள் வேலைக்கு போகிறேங்கண்ணா. வேலைக்கு போயிட்டு பார்த்தோன்னா அதுங்களே நிறைய ப்ரெஷர் இருக்கும். இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் எனக்குலாம். அதில் இந்த அறையூர் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அமைதியான ஊர்.
அது அந்த காற்று நல்லா காற்று கிடைக்கும். ஆமாங்க ஆமாங்க. இப்போ டவுனுங்கும் போது சாக்கடை வாசனை அந்த வாசனை இந்த வாசனை இருக்கும். எல்லாமே இல்லை அந்த இதே கிடையாது. ஏடி ஏர் கம்பி என்னாச்சு? அது உளுந்தாலும் ஒன்றும் இல்லை. ஆமா கம்பி அடி வந்து கம்பி தண்ணி போல ஆடுதுங்க. இதை கல் விழுந்துச்சுங்களா? அது லைனில் இது லைன் இல்லைங்க. அது சும்மா இருக்கு. சும்மா இருக்கிற கம்பிங்களா? ஓ லைன் சப்ளை இல்லைங்களா? சப்ளை இல்லைங்களாண்ணா? அடிக்கும்போது வந்துச்சு. ஓ சப்ளை இல்லாத மாதிரி இருக்குங்க. சப்ளை இல்லைங்க. ஓ ஓ அது இந்த மட்டத்துலேருந்து இது மட்டும் தான் போகும். ஓ ஓ உங்க யூடியூப் சேனல் பேருங்க சார்? காரமடை ஜெய்ஸ் ட்ரிப்பு. காரமடை ஊர் பேர் காரமடைங்க. JAIS இருக்கு ஜெய்ஸ். ஜெய்ஸ். காரமடை ஜெய்ஸ்னு கொடுத்தவங்க வந்துருங்க. ஓ சரி. நான் எங்களால பார்க்கலாம். பார்க்கலாம். இல்ல கேட்டு கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். எங்களுக்கு இப்போ ரோடு வந்ததுல இருந்து கொஞ்சம் இப்போ பாதி பேருக்கு வீடு கட்டிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ நிறைய மாறுதல் வருதுங்க. அது சரிங்க. இந்த ரோடு வந்ததுல இருந்து தான் அது ஒரு தனியார் எஸ்டேட் ஓனர் தான் வெட்டி கொடுத்தாரு. கவர்மெண்ட் கிடையாது. கவர்மெண்டால எங்களுக்கு ஒண்ணுமே செய்யல. தனியார் ஓனர் தான் எங்களுக்கு வெட்டி. எது அந்த சிவகாமி எஸ்டேட்? சிவகாமி எஸ்டேட் ஓனர் ஒன்று இருந்துச்சு. சரிண்ணா. அது மஞ்சக்காமலை. ஓ திடீர்னு கொண்டு போக முடியல. பாதி வழியில ரோடு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா சார், எங்கனால பாதி வழியில கொண்டு போகும்போது பிள்ளைக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு. சரிம்மா. மேட்பாளையம் GS தான் கொண்டு போனோம். கொண்டு போய் மேட்பாளையம் GS கொண்டு போறதுக்குள்ள பிள்ளைக்கு முடியாம போச்சு. இல்லாம போச்சு. அப்ப அது வந்து நாவாவுல படிச்சுட்டு இருந்துச்சு. கோத்தகிரி நாவா நலசங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதே இது எல்லாமே பண்ணுவாங்க. இந்த சிவகாமி எஸ்டேட் ஓனர்ஸ் அந்த சாருக்கும் அந்த நாவாவுக்கு ரொம்ப இது எங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்பாரு அங்க இருந்துதான். அதனால அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த ஸ்கூல் பிரின்சிபல், இந்த மாதிரிதான் இந்த ஊருக்கு எந்த வசதி வாய்ப்பும் இல்லை, அதனாலதான் குழந்தையே இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லும் போது அவரு பார்த்து சரி ஒரு குழந்தை இறந்த மாதிரி இன்னும் எத்தனை குழந்தைங்க அப்படி ஆகக்கூடாது, இன்னும் எல்லா குழந்தைகளும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சார் வந்து எங்க ஊர் ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சார் தான் எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. ரோடு பண்ணி அவர் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். கண்டிப்பாக அவர் பண்ணி கொடுத்ததுல எங்களுக்கு எல்லா வசதியும் வீட்டுல இருந்து எல்லாமே இப்ப பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ரோடு இருந்ததுன்னா தான் வீடே உங்களுக்கு வந்து ஆர்டர் ஆகும். ஏன்னா வந்து வீடு கட்டுறதுக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் கொண்டு வரோம்னா ரோடு இருந்தால் மட்டும் தான் உங்களால் வந்து அங்கிருந்து கடத்த முடியும். தலையில சுமந்து கடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. வெட்டி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து எங்களோட சேர்ந்து அவரு நடந்து எங்க கூடவே சுத்தி பார்த்து அப்புறம் ஒரு இடத்துல கொஞ்சம் மேடா வெட்டி கொடுத்துட்டாங்க. இதுல இந்த மக்கள் நடப்பாங்களா, இதை மாத்தி வெட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அந்த சார் மட்டும் நாங்க மறக்கவே முடியாது எங்க ஊருக்காரங்க. கண்டிப்பா நல்ல விஷயம். நல்ல விஷயம் பார்த்தா நல்லா இருக்கணும். அந்த ஐயா வருவாருன்னு சொன்னாங்க. வருவாங்க. நாங்க போயிட்டு வந்தோம் அன்னைக்கு அவங்க எஸ்டேட்டுக்கு தான். ஒரு ப்ரோக்ராமுக்கு போனோம். இல்ல டான்ஸ் ஆடுறதுக்கு அந்த இதுக்கு வாங்க, வர வைக்கிறதுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு எங்க நாவா மூலியமா கூட்டிட்டு போனாங்க. ஒரு 6 பேரு கூட்டிட்டு போகும்போது நாங்க அவர் அங்க லைன்மேன் போன் பண்ணிவில இருவி பண்ணிக்கலாம். அப்புறம் நாங்க போயிட்டு அவர் அங்க கேட்டோம் இந்த சார் இருக்காரா இல்லையா அப்படின்னு நாங்க விசாரிச்சு அவங்க கிட்ட எல்லாம் சொன்னோம். அவங்க சிஸ்டர் அவங்க தான் அங்க இருந்தாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப நாங்க கேட்டாதான் சொல்லுங்க, நாங்க அரையூர்காரங்க வந்திருக்கோம்னு சொல்லுங்க, அவருக்கு தெரிஞ்சிரும் எங்களு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வருவாருமா கண்டிப்பா கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா வந்து அது பண்றதுக்கு ஒரு மனசு வேணும். இல்லன்னா நீங்களே இப்ப பைக் எடுத்தீங்க ஸ்ட்ரைட்டா வர முடியாது. நான் இந்த ரோடு இல்லாதப்போ வந்திருக்கேங்க. இந்த மேல் வழி தான் நடந்து வந்திருக்கேன். எங்க அண்ணன் நடத்தியதை உங்களை கூட்டிட்டு ஆமா நடந்து வந்து கீழே வந்து அப்படி கீழே வரைக்கும் நடந்து போயிங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா காக்கா குண்டு வரைக்கும் இப்படி நடந்து போயிட்டு தான் மேலே போனோம். ஆமா இப்ப வந்து அப்படி இல்லை, எங்க வீட்டு கீழேயே வண்டி வருது, அப்படி ரோடு வருது. அப்புறம் இந்த ரோடு இந்த ஊருக்குள்ள வர ரோடு மட்டும் அந்த சார் தான் எங்களுக்கு வெட்டி. அவர் நல்லா இருக்குங்க சார், எங்க இருந்தாலும் அவர் நல்லா இருக்கு. என்னோட இதெல்லாம் அதுதான். ஏன்னா இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறதுக்கு பெரிய மனசு வேணுங்க. அவருக்கு பெரிய மனசு இருக்குங்க, நல்லா இருப்பாரு. வெட்டி கொடுத்துட்டாரு. இன்னும் நல்லா சிமெண்டாவது போட்டு கொடுக்குறேன்னு இருந்தாரு. அதுக்குள்ள அவருக்கு என்ன பிரச்சனை, அவர் டைமோ என்னமோ தெரியல, பிரச்சனை வந்துருச்சு. கரண்ட் என்ன லைன் இருக்குங்களா அதுல? அந்த இதுல கம்பில அதுல லைன் இல்லன்னு சொல்றாருங்க சார் எங்க பெரியப்பா. அதான் அப்படிதான் சொல்றாரு அவரு. லைன் இல்ல, சும்மா இருக்கிற கம்பி தாங்கிறாரு.
இப்படிதான் கல்லாறு மாற்றி மாற்றி ஒரு ஆளை சுத்தாரு. இப்ப கூட சமீபத்துல கல்லாறுல செத்து போனார் ஒருத்தர். கரண்ட் அடிச்சுங்களா? கரண்ட் பிடிச்சு ஓஹோ. லைன் விட்டுருக்காங்க. இவருக்கு தெரியாம போய் எருத்து தான் வருதுன்னு நினைச்சிட்டு கம்பியை பிடிச்சிருக்காரு. எருத்து வராது ஒண்ணு வராதுன்னு சொல்லி கம்பியை பிடிச்சிருக்காரு. ஓஹோ. பிடிச்சோடனே போய் ஓஹோ. கம்பியில கரண்ட் வந்தது இவர் பார்க்கல, பிடிச்சிட்டாரு. ஓஹோ. நல்லவழியா குழந்தைங்க அதெல்லாம் தப்பிச்சது பரவாயில்ல. ஓஹோ. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த அதுதான் பீங்கனை தான் உடஞ்சிருக்கும் பாருங்க, உடஞ்சி பாரு கீழே வந்துருங்க அது. ஆமாங்க சார். கரண்ட் இதெல்லாம் பாக்குறதே இல்லை, இங்க யாரும் வர்றதில்லை. அதான் இன்னும் ஃபோன் பண்ணாலும் 15 எப்போ வருவாங்க தெரியாதுங்க. வர மாட்டாங்க, வர மாட்டாங்க. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஆமாம், இப்போ எல்லாமே சொன்ன மாதிரி எலெக்ஷன் டியூட்டிங்கம்மா, எல்லாம் எலெக்ஷன் பீஸில் இருப்பாங்க. வர மாட்டாங்க. சரி சரி, பார்க்கலாம் மேம். கரண்ட் என்ன ஆயிக்குது? 3 வயரில் ஒன்று வந்து கல் விழுந்துருச்சாட்டுங்க. மேலே இருக்க அந்த பீங்கானதை கட்டாயி போச்சு போல இருக்குமா. பீனை இங்கே கட்டாயி ஒரு ஒயர் மட்டும் அந்த பக்கம் கீழே இறங்கிடுச்சு. அது அந்த லைன் சும்மா தாங்க போட்டு வச்சோம். அப்படிங்களாங்க ஐயா? ஓஹோ. தெரு லைட் பூரா இதுலேயே வந்து. ஓ சரி 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 சரி. அதில் வந்து ஃபஸ்ட்டு சுற்றி போட்டிருந்தாங்க. ஓ சரிங்க. அது இப்போ கட் ஆயிடுச்சு மேலே இந்த மடத்தில். ஓ கட் சரிங்க. பண்ணிட்டாங்க. வேஸ்ட் ஆயிடும். அப்படிங்களா? ஓ. அதனால நம்ப முடியாத. ஆமாம்மா, நம்ப முடியாது. எதுக்கு இழுத்துக்கு கட்டிட்டான பிரச்சனை இல்லைங்க, நம்ப முடியாது இல்லைங்க. அது ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. சரி சரி சரி. ஃபோன் பண்ணிட்டோன்னா இப்படி வந்து ஏதாவது பண்ணிட்டு போயிடுவாங்க. கரண்ட் இந்த 2 லைன் தானே, எடுத்தோன்னு பேசணும். அதான் எடுத்தோன்னு பேசணும் இருக்கு. 3 ஃபேஸ் லைனாக இருந்தால் தான் 3 லைன் இருக்குங்க. இது இல்லாமல் 2 ஃபேஸ் லைன் தான் இருக்கும் இல்லைங்களா? 3 ஃபேஸ் லைன் இருக்கு. வந்து இந்த தெரு லைட் இந்த இதுக்கு சுவிட்சுக்கு கொடுத்தாங்க. ஓ சரி சரி சரி. கட் பண்ணிட்டாங்க, டைரக்டாக கொடுத்து வச்சுட்டாங்க. அப்படிங்களா? ஓ அப்படின்னா அந்த ஒயர் அப்போ டம்மியாக தான் இருக்கு. டம்மி. சரி சரி, அப்போ பரவாயில்ல. சரி சரி. அது ரொம்ப காலமாக சும்மா தான். சும்மா தான் இருக்குது. இந்த பக்கம் யானை போக வேறு ஏதாவது விதையில் இருக்குங்களா விலங்குகள்லாம்? விலங்கு, எருமை, ஆனை, சிறுத்தை எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்குங்க. ஓ, சிறுத்தை, கரடி, புலி எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்குங்க. ஏன்னா நமக்கு சிங்கம் ஒன்று தான் இல்லை. சிங்கம் ஒன்று தான் இந்த பக்கம் இல்லை, அதனால இல்லை. இல்லைன்னா அதுவும் இருக்கும். அதுவும் இருக்கும். ஓ. இப்போ சந்தர்ப்பத்தில் இங்கே அரவிந்தில் ஒரு ஆள் சாப்பிட்டுருக்கேன். அதுதான் கேள்விப்பட்டேன். நியூஸ்லேயே போட்டிருந்தாங்க. ஆமாங்க. வெள்ளிங்கிரி. பேர் வெள்ளிங்கிறீங்களா? ஓ, பேர் ஞாபகம் இல்லைங்க. ஒரு 5-6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அவன் நமக்கு தம்பி தான் வேணும். அப்படிங்களா? ஓ, ரொம்ப காலமாக அவன் இந்த படுக்கிற இதுலேயே இருப்பாங்க. எப்படி நடந்தங்க அது? அது இந்த ஆள் தண்ணியை போட்டு வந்து அது வழியில் படுத்துருக்காங்க. ஓ. அதை சிரிச்சு அந்த வழியில் வந்துட்டு மாதிரி வந்து அப்படியே விழிச்சிட்டு போச்சு. ஓ ஓ. மப்போட மப்பு. நைட்டுங்க நடந்ததுங்களா? நைட்டு. ஓ ஓ. அப்புறம் காலையில் போய் பார்க்கும்போது ஆள் இல்லை. போய் 3 நாள் கழிச்சு பார்த்துருக்காங்க, பீஸாக காட்டிச்சு. ஓ ஓ. இந்த தலை வச்சதை கண்டுபிடிச்சதா சொன்னாங்க. ஆமாங்க, மூஞ்சி மட்டும் கரெக்ட். மூஞ்சி மட்டும் பார்த்தா ஒன்றும் பண்ணல, அதனால் அதை வச்சா கண்டுபிடிச்சா சொன்னாங்க. இதெல்லாம் கை இதெல்லாம் துண்டாக இருந்தது. ஓ ஓ. சும்மா தான் போஸ்ட் மாட்டாவில் இவ்வளோ பெருசு சும்மா கட்டிக்கலாம். ஓ ஓ. போட்டாங்க, நியூஸ்லேயே போட்டிருந்தாங்க. சரி, நியூஸ் போட்டால் கூட உங்கள் மாதிரி ஆள் கேட்டால் தெரியுமில்லைங்க என்ன நடந்து சொல்லி தான். பையனும் பிள்ளைங்க இங்கே வந்துட்டு அப்படின்னா. அப்படிங்களா? ஓ ஓ. அவங்க சம்சாரம் வந்து எங்கள் சின்னம்மாவுடைய பிள்ளைங்க. எங்கள் அம்மா கூட பிறந்த. சரிங்க. சின்னம்மாவுடைய பிள்ளை. ஓ ஓ. அந்த பையன் வந்து கூவக்கார பையன். ஓ ஓ. அவங்க தான் கல்யாணம் பண்ணது. அதாவது கொஞ்சம் முறையில் தப்பாக வந்துடுச்சு. ஓ ஓ. மாமா மற்ற முறை கிடையாது, ஒரு அக்கா தங்கச்சி முறை வந்துடுச்சு. ஓ ஓ ஓ. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஊருக்கு சேர்த்துல. ஓ ஓ. வேண்டாட்டாங்க. ஓ ஓ. இந்த கூவக்காரன்னு சொல்லுவாங்க. தெரியும் தெரியுங்க, கூவக்கார தெரியுங்க, அந்த ஊருக்காரங்க. ஓ ஓ. அப்புறம் அவங்க போயிருந்தாங்க, படுகர் ஆட்டியில் போயிருந்தாங்க. ஓ ஓ ஓ. இருந்தால் அப்படியே காலங்களுக்கு இருந்தாச்சு. பிள்ளைன்னு பையனும். ஓ ஓ. அவங்க 3 பேர் தான் இருக்காங்க. ஓஹோ. அம்மா பிள்ளைங்க, அம்மாவும் பிள்ளைங்க பையனும் இருக்காங்க. ஓ இருக்காங்க. சரி. அந்த பையன் கூட இந்த ஊர் பிள்ளைய தான் கட்டியிருக்காங்க. எங்கேயா? இந்த அது அந்த வீடு மேல் வீட்லையா? ஓஹோ. சரி 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 சரி. ஓ. அந்த பையன் கட்டியிருக்கிறேன். சரி சரி. ஓ, பையனுக்கு மட்டும் பெரிய வயசு தான், பையன் பிள்ளைன்னு பெரிய வயசு தான். பையனுக்கு ஒரு 20 வயசு இருக்கும். 20 வயசு இருக்கும். அந்த பிள்ளைக்கு 30 வயசு இருக்கும். அப்படிங்களா? ஆமாங்க. ஓஹோ. அந்த மாதிரி கட்டிருக்காங்க. ஓஹோ. போன 3 வருஷத்துல நம்ம வந்துட்டு போனோம். ம். சரி சரி. அந்த மாதிரி நடந்துச்சு. ஓ. ஆனால் சொந்தம் தான். சொந்தம் தான். அது இப்போ சிறுத்தைலாம் பயப்படுறது இல்லைங்க. சிறுத்தை பயப்படுறது இல்லைங்க. கடிச்சு. ஓஹோ. ஃபஸ்ட்டெல்லாம் சிறுத்தைன்னா ஆளுக்கு கண் தெரிஞ்சுன்னா டக்குன்னு ஓடிடும். ஆமாங்க. இப்போல்லாம் அப்படி இருக்குதுல்ல, கண்டை இழுத்து வரணும். எதிர்த்தே வருது இப்போல்லாம். முன்னெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேங்க, சிறுத்தை நம்ம ஆள் கண்ணில் படுத்துனா டக்குன்னு ஓடிடும். பார்த்தப்போ அது எங்கே இப்போ மாயுதுன்னு தெரியாது, ஒரே பாய்ச்சாலில் ஓடிடும். இப்போல்லாம் நேருக்கு நேராக வந்து முதல்ல பார்த்து பழகிருச்சு. அப்படி
சரி சரி. இன்னும் நம்ம ஆளுங்களை உங்களை மாதிரி புதுசாக ஒரு ஆள் வந்துடுறது பார்த்தாவே ஓடிடுவாங்க. ஆமாம் ஆமாம். அதான் ஒரு செகண்ட் தெரிஞ்சாவே டக்குன்னு ஓடிடுது. அது நம்ம கண்ணிலே சரியாக பார்க்க கூட முடியாது, அதுக்கெல்லாம் ஓடிடுங்க அது. நம்ம முன்னோர் காலத்துலேயே அப்படி. ம் ம் ம். இப்போ தமிழ் ஆளுங்களா யாரோ கொஞ்சம் டீசெண்டாக வர்ற ஆளை பார்த்தா ஓடிடுவாங்க. ஓடிடுங்க. ஓ சரி சரி சரி. இப்போ நம்ம ஒரு எங்கள் அப்பா காலத்துக்கு அப்புறம் தான் இது ஒரு டேலண்டாக வந்திருக்காங்க. இல்லைன்னா அதுக்கு முன்னெல்லாம் அப்படிதாங்க. ஓ ஓ சரி சரி. அப்படி நடந்துருக்குது இங்கே. ம் காட்டில் இருக்கிறவங்க வந்து ம் வேறு டவுனில் இருந்துட்டு வர்றவங்கள பார்த்தா ஓடிடுவாங்க. ம் ம் ம். ஏன்னா தடுப்பூசி ம். இந்த மாதிரி ஊசி போடுறதுல வர்றவங்க அது பார்த்தாவே ஓ பார்த்து பயந்து போயிடுவாங்க. புரிஞ்சு தலை ஊசி போட்டுறாங்கன்னு பயந்து ஓடிடுவாங்க. புரியுது புரியுது. அப்போல்லாம் மலேரியா ஊசின்னு ஊர் ஊராக வருவாங்க. ஆமாம் ஆமாங்கண்ணா. கரெக்டு கரெக்டு. அந்த டைமில் பார்த்தா ஓடிடுவாங்க. ஓ ஓ. அது எல்லாமே ஸ்கூலுக்கு பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வருவாங்க. ஆ ஆ ஆ. அந்த டைமில் ஓடிடுவாங்க. ஓ ஓ ஓ. அப்படி அந்த காலத்தில் நடந்தது. ஆ ஆ. நான் பார்த்த அளவுக்கு நடந்துச்சுங்க. ஓ பார்த்துக்கங்க. நானும் சின்ன வயசு அந்த மாதிரிலாம் பார்த்துக்கேன். நம்மளே வந்து இப்போ தானே ஸ்கூலில் படிக்கும்போது ஊசி போட வராங்கன்னா எனக்கு லீவ் போட்டுருவாங்க. ஆமாம். இல்லைன்னா பார்த்தா வந்து எனக்கு ஊசி போட்டாச்சுன்னா இந்த கிளாஸ் விட்டு அந்த கிளாஸ் போய் கொஞ்சம் உட்காருவோம். புரியுது புரியுது. அது பயங்கரமாக இருந்தது. அதான் அதான் அதான். அதனால் 72 வந்து 7ஆம் கிளாஸ் படிச்சிருந்தேன். ஓ சரி சரி. அப்போவே 17 வயசு ஆகுது. ஆ ஆ ஆ. 72. ஓ நான் அரவணில் தான் படித்தேன். அரவணைங்க. சரி சரி. இந்த அரையூர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை காலமாக இருக்குங்கண்ணா இங்கே? இங்கே 100 வருஷம் இருக்கும். 100 வருஷம் இருக்கும். தெரிஞ்சு 100 வருஷம் இருக்கு, தெரியாமல் எத்தனை வருஷம் தெரியாது. அதுக்கு முன்னே வந்தது இல்லைங்க. ஓ வெறும் ஃபாரஸ்ட். ஓ ஃபாரஸ்ட் முன்னாடி. ஓ அது நாங்கள் வந்து அழிச்சு அப்புறம் ஃபாரஸ்ட்காரனுக்கு நமக்கு சண்டையாகி ம். இப்படி தான் அந்த ஏரியா பிடிச்சிருக்கோம். ஓ அப்படிங்களா? ஓ ஓ. எங்கள் அப்பா காலத்துக்கு இந்த பக்கம் தான் வைங்க. அப்படிங்களா? ஓ உங்கள் கம்பெனி இதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்திருக்கு. ஆமாங்க. உங்களுக்கு தெரியாத காலம்லாம் கிடையாது. கிடையாது. ஓ ஓ. நாங்கள் தெரிஞ்சு வந்தது. ஓ ஓ. அப்போ வெறும் விவசாயங்க. விவசாயம். ம் எப்படின்னா தென்னை ராய் ம். சாமி இந்த மாதிரி. ஓ அது மட்டும் தான். ம் ம் இந்த சைபர் மரம் இதெல்லாம் கிடையாது. ம் ம் அதுக்கப்புறம் வாழையை போட்டாங்க. ம் ம் ம். வாழை போட்டு வாழையில அதில் இது பண்ணிட்டு இருந்தாங்க. விவசாயம் வந்து வாழை தான். அவ்வளோதான். ம் அதுக்கப்புறம் இந்த பல மரங்கிறது வந்தது, அதை போட்டாங்க. ம் ம் காப்பி போட்டாங்க. ம். அது கடைசியில் தான் சில்வரை போட்டது. செல்வரா. ஓ இப்போ வாழை கீழ்ப்பகுதியில் போட்டிருக்காங்க போல இருக்குங்க. ஆமாங்க. கொஞ்சம் பார்த்தேங்க போன டைம் வரும்போது பார்த்தேங்க. எங்கள் தம்பி ஒன்று போட்டிருக்க மாதிரி ஆ. இன்னொரு தங்கச்சி ஒன்று போட்டிருக்கு. ஓ சரி. அவ்வளோ இந்த ஊர் வந்து வேறு ஆளுங்க இல்லைங்க. ஆ ஆ அந்த அட்டாடியில் மோகன் அவங்க குடும்பம் எப்படியோ சரிங்க. அதே மாதிரி எங்கள் குடும்பம். எல்லாம் சொந்தக்காரங்க தான். எல்லாம் மாமா மச்சான் அப்படி தான் இல்லைங்க. இப்போ தங்கச்சிங்க 4 பேர், சரிங்க. நாங்கள் பசங்க 5 பேர். ஆ 5 பேர் குடும்பமும் இங்கே இருக்குது. ஓ அந்த பிள்ளைங்க 4 பேர் தான் இங்கே இருக்குது. ஓ ஓ. அப்படிங்கும்போது அவங்க குழந்தைங்களாம் இங்கே தான் இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. நமக்கே கொள்ளு பேச்சு கொள்ளு பேராக வந்துச்சு. ஆ ஆ ஆ. அப்படிங்கும்போது இந்த ஊர் வந்துச்சு. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதான் நீங்கள் வந்து நீங்கள் தங்கி இருந்து உங்களோட சொந்தங்கள் தான் அப்படியே பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. வரிசையான மாதிரி விவசாயம் மாதிரி. ஆ கரெக்ட் கரெக்ட். இந்த ஊர்லேயே நம்ம வந்து எல்லாமே சரி சரி. உள்ளுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி இங்கே இருந்தேன். ஓ ஓ சரி சரி. அப்படி இந்த ஊர் டெவலப் பண்ணது தான். டெவலப் பண்ணது. ஓ தனியால் யாருமே இல்லை. யாருமே இல்லை. ஓ சொல்லப்போனால் வந்தது ஒரு குடும்பம் தான். அந்த ஒரு குடும்பம் வந்து நீங்கள். அம்மாவுடைய அண்ணன் தம்பி, ஆ ஆ எங்கள் அம்மாவுங்க ஓ ஓ அப்படி வந்தது. ஓ. அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வந்து நம்ம பசங்க பிள்ளைங்க ம் ம். அப்படி இருந்தோடனே இந்த ஊர் டெவலப் ஆகிடுச்சு. ஓ ஓ சின்னம்மா, அதை விட சின்னம்மா எங்கள் அம்மா தான் பெருசு. ஓ ம் அப்படி இருந்தாங்களா. ம். அப்படிங்கும்போது அவங்க குடும்பம் ஒரு 10 ஆயிடுச்சுங்களா, எங்கள் குடும்பத்தில் ஒரு 10 இப்படியே வந்துச்சு. ம் ம் அப்போ குழந்தைங்க கம்மி கிடையாது. ம் ம். ஆமாங்க. அப்போ நாங்கெல்லாம் 9 பேர். ஆ ஆ ஆ. இப்போ தான் 1 2 அப்போல்லாம் ஜாஸ்தி. ஜாஸ்தி. நாங்கள் 9 பேர், சரிண்ணா. எங்கள் சிட்டிக்கு 8 பேர். ம் அப்படி கணக்கு வந்துருச்சு. ம் ம். அப்படிங்கும்போது அதே குடும்பமாக மாதிரி ஓ ஓ கரெக்ட் கரெக்ட். இந்த ஊர் அப்படி தான் டெவலப் ஆச்சு. ஓ சொன்ன மாதிரி அந்த காலத்தில் வந்து குடும்பம் எல்லாமே குழந்தைக்கு ஜாஸ்தி. 8 10 அந்த மாதிரி தான் 10 12 வரைக்கும்லாம் இருக்குங்க. இன்னைக்கு தான் 1 2 போதும் இந்த அப்படிங்கிறாங்க. வீட்டில் 13ங்க. ஓ சரிங்க. 13ல் 4 இருந்துச்சு. சரி சரி. ஓ ஓ அப்புறம் 9 பேர் மீதி. ஓ ஓ சரி சரி சரி. அப்படிதான் எங்கள் குடும்பம் 7 பேர். ஆ ஆ ஆ. சும்மா கிடையாது. அங்கே மோகனாம்கிறதே அப்படிதான். அதான் சொல்லியிருக்காங்க. 6 பேர் 8 பேர் இருப்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். மோகனோட அம்மா எல்லாமே என்னை பார்த்தாவே தெரியுங்க. கூவன் விழுந்துட்டு இருக்குங்களா. ஆமாம் ஆமாம் ஆமாம். என்ன நல்லாவே தெரியும். ரொம்ப வருஷம் எனக்கு தெரிஞ்சா ஒரு 4 5 வருஷமா எனக்கு நல்லா தெரியுங்க. எனக்கு பெரியாம தான். பெரியம்மா தான். ஆ சரி சரி. அந்த ஏரியா பூராமல் நம்ம சொந்தம். சரி சரி. இப்போ போகும்போது போய் பார்த்து தான் போவேன். சரி சரி. ஏன்னா இன்னைக்கு கையில் விழுந்து அடிப்பட்டு கையில் அடிப்பட்டு பார்க்க போனீங்க. கேட்டாங்களே ஆமாங்க. இந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம் ஆமாம். அந்த பையன் வந்து நமக்கு பையன். பையங்களா? ஓ ஓ. எங்கள் தம்பியோட பையன். ஓ தம்பி பையன். அதுதான் பெரியப்பாவுடைய பையனுடைய பையன். ஓ ஓ ஓ. எங்கள் அப்பாவுக்கே தலை ஓ அண்ணன். ஓ ஓ. எல்லாத்துக்கும் கூட பெரியவர் அப்படின்னா அவர் தான். அவரு அவரோட பையன் தான் இருந்தது. ஆ சரி சரி. அவருடைய பேரன் தான் இருந்தார். பேர. ஆ சரி. அப்படி அங்கே 4 பேர். ம் ம். இங்கே எங்கள் அப்பாவோட 5 பேர். ஓ ஓ சரி. அப்படி தான் இருக்காங்க. இப்போ இந்த அரையூரில் என்னென்ன மெயினான விவசாயம் பண்ணுறாங்கண்ணா?
இங்கே விவசாயங்கிறதுக்கு என்னச்சுங்க அவங்க கொஞ்சம் விவசாயம்னா அந்த வாழை மட்டும் தான் போட்டிருக்காங்க. மீதி வந்து குறுமிளகு காப்பி டீ அதில் அவ்வளோதான். அது மாதிரி 2-3 பேர் ஆக்சுவலாக கிடையாது. எல்லாம் கூலி வேலை. கூலி வேலைக்கு மேலே போயிடுறாங்க எஸ்டேட்டுக்கு. எந்த எஸ்டேட் மேக்ஸிமம் போவாங்க? மேக்ஸிமம் முள்ளூர் மாமரம். முள்ளூரும் மாமரம். இப்போ தான் தான் மாமரம் போயிருக்காங்க. இல்லைன்னா முள்ளூர் தான். முள்ளூர்னா இப்போ மேலே ஏறி நம்ம இறங்குற பார்த்தீங்க அந்த எஸ்டேட் தான். அந்த எஸ்டேட் ரோடை தாண்டி கூட போக வேண்டியதில்லை, இது முன்னாடி இருக்கலாம் அந்த எஸ்டேட் தான். இந்த மட்டத்திலே இருக்கிற பூரா முள்ளூர். அது இந்த மேலே இந்த என்ன சுடுகாடு மட்டும் சுடுகாடு மட்டும் அதுக்கு கீழே இருக்க அந்த எஸ்டேட்டு தான் பூரா முள்ளூர். முள்ளூர் எஸ்டேட் தான். ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கலாம் முள்ளூர் எஸ்டேட், இது மட்டும் தானே? இல்லை ரோடு கீழே இருக்குது. கீழே இருக்குது. அது ஃபுல்லாக 1500 ஏக்கர். 1500 ஏக்கர் இருக்குங்களா? நல்லா பெரிய எஸ்டேட் தான் முள்ளூர் எஸ்டேட். அது இந்த இதுக்கு டான்ஸ்க்கு சேர்ந்த மாதிரிங்க. எஸ்டேட். அது 26 எஸ்டேட் இருக்குது. 26 எஸ்டேட் இருக்கு. ஆமாங்க. இந்த ஏரியாவிலேயே இந்த பர்ன் சைடுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், பர்ன் சைடு. அது இதுக்கு சேர்ந்துருச்சுங்களா? அதுக்கு அந்த பக்கம் கூடைகள்னு சொல்லுவாங்க, டீப் டால். டீப் டால் அது இதுக்கு சேர்ந்துருச்சு. கூட்டடா கூட்டடா எல்லாமே சேர்ந்தாரு. இது எல்லாமே சேர்ந்ததுங்களா? அப்படின்னா பெரிய எஸ்டேட் கூட்டோட அங்கே இருக்குங்க, அது வரைக்கும் இருக்குங்களா? அது அங்கே லாஸ்ட்டாக வாகப்பணம் பார்க்க தெரியும் கூட்டோட வாகப்பணம் வரைக்கும் போயிருக்கேங்க. ஆமாம், வாகப்பணையில் இந்த பூசாரி வந்தங்க பையன். அப்படிங்களா? சரி அந்த கோயில் பூசாரி. சரி. எங்கள் பெரிய அண்ணியோட பையன். வாகப்பணம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போனேன். இப்போ அதுக்கு முன்னாடி போகலாம், இனிமேல் போகலான்னு ஒரு ஐடியா இருக்கும். இன்னும் 3 வருஷம் ஆச்சு போய். அவருக்கு நான் சித்தப்பா. சித்தப்பா. சரி. எல்லாமே சொந்தம் தாங்க. எல்லாமே சொந்தம் தான். எங்கள் சம்சாரத்துடைய அக்கா பையன் அந்த பூசாரி. சரி. செமனாரில் நிறைய பேர் இருக்காங்க. செமனார் இல்லைங்களா? எங்களுடைய அக்கா அவங்க பூரா நம்ம பசங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் வந்து இந்த பசங்கள்லாம் ஜாஸ்தியாக இருந்தனால சொந்தங்களை போய் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ 3ஆவது தலைமுறை வந்துருச்சு. 3ஆவது தலைமுறைங்க வந்து எல்லாம் பேரன் பேத்திங்க, பையன் பேரன் பேத்தி பொண்ணுன்னு வந்து இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்தங்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ கொள்ளு பேரன்லேருந்து பேத்திலேருந்து வந்துச்சு. அதனால சுற்றி இருக்க கிராமத்தில் எல்லாமே முக்கியமாக சொந்தக்காரங்க. நேற்று இந்த இது ஒரு சீர் பண்ணாங்க பூக்காட்டில். சரிங்க. அது ஒரு சீத்தப்பா பையன். அவன் இருந்துட்டா அதுக்கு சீர் பண்ணிட்டேன். நேற்று போயிட்டான். சரி. அந்த சீருக்கு போயிட்டான். சரி. அப்படியே சொந்தம். அதுதான் கோழிக்கரையும் சொந்தம், குஞ்சப்பனையும் சொந்தம், எல்லாமே சொந்தம் தான். எங்களுக்கு சுடுகாடே குஞ்சப்பனை. குஞ்சப்பனை அந்த சுடுகாடு கீழே இருக்குங்க. அது கீழே இல்லை, அந்த துதிகரை கீழே இருக்கிறது. அது ஒரு 2 சுடுகாடு அங்கே இருக்குங்க. ஆமாம், 2. அதில் அண்ணன் தம்பி குடும்பம் மாதிரி. எங்களுக்கு அண்ணனும் இருந்தவன் வந்து அந்த காலத்தில் அந்த கீழ் சுடுகாடு இங்கே முன்னால் இருக்கு பாருங்க. பக்கத்தில் அதான் எங்களுக்கு. இப்போ இங்கேருந்து அங்கே வரைக்கும் எடுத்து போவீங்களா? தூக்கிட்டா. இப்போவும் அந்த மாதிரி தான் போகிறீங்க? இப்போவும் அங்கே போகணும். ஆனால் பஸ் இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே எங்கேயாவது படிச்சுக்கோங்க. அவங்க இங்கே பொதுவாக ஒரு இடம் பிடிச்சி வச்சுக்கோங்க, அதெல்லாம் படிச்சுக்கோங்க. நாங்கள் அங்கேயே எடுத்துகிட்டு போயிடுவோம். இங்கேருந்து தூக்கிட்டு கஷ்டப்பட்டு போகிறவங்க பண்ணும்போது அந்த சிலை அடிச்சுட்டு போய் அங்கேயே வச்சுருவோம், கோவில் மாதிரி. சரி. அங்கே பார்த்துருப்பேங்க சுடுகாட்டுக்குள்ளே. ஆனால் பார்த்துருக்கேன். ஃபுல்லாக கல்லில் சிலை அடிச்சு சிலை. அதை பார்த்துருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். இப்போ போல ரீசெண்டாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன், பார்த்துருக்கேன். கோயில் மாதிரி ஃபுல்லாக சிலை கல்லில் அடிச்சு. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் அங்கே தான் இருக்கும். அதை சொன்னாங்க, அது எத்தனையோ ஊருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இங்கே சுற்றி இருக்க கிராமம் நிறைய கிராமத்தை சொன்னாங்க. இந்த கிராமத்துக்கு எல்லாமே இந்த சுடுகாடு தான் வருவாங்க. அவங்க வந்து இந்த எஸ்டேட் வழியாக அப்படியே எடுத்து வருவாங்க அப்படிம்பாங்க. சொன்னீங்க பாருங்க, அந்த லாஸ்ட்டில் இருக்குது. அது அரக்கோட்டில் இருந்துலாம் வரணும். அரக்கோடுலேருந்து வருவாங்க. சொல்லுவாங்க இந்த எஸ்டேட் வழியாகவே எடுத்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஃபாரஸ்ட் வழியாக வந்துடுவாங்க. ஃபாரஸ்ட் வழியாக. அரக்கோட்டில் இருந்து அங்கே சாவு வரும். இப்போ வரைக்கும் அப்படி தான் வர்றாங்க. இப்போ வரைக்கும். அதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான் அவங்களுக்கு. நம்பிக்கை. அது அந்த காலத்தில் வந்து ஒரு அது 3/4 ஏக்கர் அவர் நமக்கு சொந்தமாக கொடுத்து சுடுகாடுக்கு வேண்டி. அந்த இடத்துல வந்து யாருக்குமே விடுறது இல்லைங்க. அவங்க குடும்பம் மட்டும் தான் அங்கே போதைக்கும் கணக்கு. அது இருக்குங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தோன்னா வந்து அதுக்கு ஒரு கதை வரலாறு இருக்கும். குஞ்சப்பனையில் ஒரு குடும்பமே இருக்காங்க. சரிண்ணா. ஊர் அவங்களும் அந்த எங்களுக்கு அண்ணான்னு சொன்னோம். அவங்க 2 பேரும் அங்கே கீழே சுடுவாடு. நம்மளுக்கு இன்னொரு குடும்பத்துக்கு இங்கே சொல்லுவோம். எப்படின்னா மாமா மச்சான். ஆமாம் மச்சான். சரி. அப்படி கணக்கு. அதுன்னா நம்ம ஏதோ ஒரு சீர் பண்ணுறோம், அதுக்கு ஒரு ஜாதியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு மாமனும் மச்சானையும் வச்சுருப்போம். அதுதான் அவங்க 2 பேர். அங்கே கீழே 2 பேர். குஞ்சப்பனை ஊருக்காரங்களுக்கு அங்கே, நம்மளுக்கு இங்கே சொல்லி. சரி. அப்படிதாங்க இந்த இது. சரி. கேள்விப்பட்டிருக்கேன், அந்த சுடுகாட்டை நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சுற்றி இருக்க கிராமங்களுக்கு எத்தனையோ கிராமங்கள் இங்கே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நீங்கள் தான் அதை பற்றி தெளிவான சொல்லியிருக்கீங்க. இந்த சுடுகாடு வந்து கொப்பையூரில் இருக்குங்க. கொப்பையூரில்? கொப்பையூர் தெரியுங்க, அங்கேயும் பார்த்துருக்காங்கண்ணா. அதுதான் எட்டு. அங்கேருந்து பிரிஞ்சு வந்தால் தான் இந்த 2 சுடுகாடு. அங்கேருந்து தான் இங்கே வந்துச்சுங்களா? அதுதான் எல்லாத்துக்கும் மெயினுங்களா?
தெரியுங்க கொப்பையூரில் பார்த்தா ஊருக்கு போட்டு போனோம்னா இந்த பக்கம் இருக்குங்க. சரி சரி. அதுதான் ஹெட்டு. ஓ. இப்போ அதுலேருந்து பிரிஞ்சுட்டு வந்தவங்க தான் இது. ஓ அப்படிங்களா. ஓ எல்லாத்துக்கும் மெயினாக தான் கொப்பையூர் சுடுகாடு தான். கொப்பையூர். சரிங்க. ஓ அது வெந்த கொப்பைன்னு சொல்லுவாங்க. ஓ அது தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு ஒரு சத்தியவாக்கில். ஓ தன்னை போல் அதுவே அதான் தீப்பிடிச்சிருக்கு. ஓ அண்ணன் தம்பி சண்டை வரும்போது எப்படின்னா அந்த சோறு இருக்கு இல்லைங்களா, அடி பிடிச்சா சோறு, அதை அண்ணன் சாப்பிட்டான்னு தம்பியை சாப்பிட்டான்ட்டு அண்ணனை சாப்பிட்டான்னு தம்பி இருந்து வீட்டில் இருந்தால் தம்பி வெளியே போயிட்டு வரும்போது அவன் என்ன பண்ணியிருக்கான், நீ தாடா சாப்பிட்ருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இவன் அண்ணா நான் சாப்பிடலண்ணா அப்படின்னு. கடைசியில் அண்ணன் நீ வேணா வயிறை கிழிச்சு பார்த்துக்கோ அப்படின்னாச்சு. அவனும் கிழிச்சிட்டான் வயிறு. அந்த சத்திய கட்டுப்பாட்டில் அந்த வயிறு மீறி கிழிச்சு பார்த்தா இவன் வயிறுலேயே ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த இடத்துல நம்பிக்கை இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை அப்படின்னு இவன் ஓடுறது. அங்கேருந்து ஓடிட்டு வந்ததே இந்த குஞ்சப்பனை பக்கத்தில் இருக்கிற சொல்லுவார். அப்புறம் இவனுக்கு தெரியாமல் நான் ஓடிடுறேன், அவனை கொலை பண்ண மாதிரி தானே, நான் ஓடிடுறேன்ட்டு பின்னாலே அண்ணா ஓடிட்டு வந்திருக்கிறேன். அங்கே வெடிஞ்சிருக்கு, அங்கே கதாச்சு. அதுதான் அந்த சுடுகாடு. இப்படி நடந்தது வரலாறு கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது. எனக்கு இந்த சுடுகாடை பற்றி நான் சொல்லியிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அதோட முழு வரலாறு நீங்கள் சொல்லி தான் எனக்குன்னு தெரியுங்க. சுடுகாடு அப்படி தான் நடந்தது. ஓ சரி. இப்போ காரமடை கோயிலும் நீங்கள் அதுக்கு பூசாரியாக இருக்குது வீட்டில் தான். கட்டாஞ்சி மிளக்காரன் தான் அங்கே. ஆமாம் கட்டாஞ்சி மிளக்காரதா தெரியுங்க. அது இங்கே இருக்கிறது பூரா அப்படி தாங்க இருக்கும். சரி. இப்போ மருதமலை எடுத்துட்டால் சரி, பத்திரகாளியம்மன் கோயில் எடுத்துட்டால் சரி, சத்தியமங்கலம் எடுத்துட்டால் சரி, எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும். ஓ ஹலோ என்னதான் என்ன வாங்கல அடே ஸ்டாப்பு அது என்ன காமிச்சு அடே அது துண்டைக்கோங்க அது அதான் வேறு சீல எடுத்துட்டு துண்டை வச்சாக்கோங்க சொல்லு. அது ஒரு 4-5 வருஷத்துக்கு ஆப்ரேட் பண்ணேன். ஓ சரி. அது திடீர்னு என்னாச்சுன்னு தெரியுங்க. அது அடியோட முடியுது. இப்போ லேசாக அப்படியே தெரியும். பார்வை கொஞ்சம் மங்களா இருக்குங்களா? மங்கள் மட்டும் இல்லைங்க, இஷ்ட மாதிரி ஆயிடுச்சு. இந்த வெயில் மட்டும் புள்ளியாக தெரியும். அப்படி நல்லா இல்லைங்கண்ணா. ஏன் வெயில போய் கண்ணாடி இருக்குங்க. சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, அப்படியே சுற்றி பார்த்து வர்றேன். பேசலான்ட்டு தான் இங்கே வந்தேன். சரி பரவாயில்ல. மறுபடியும் போய் இந்த 2 மாதத்துக்கு முன்னாலும் இதாச்சு. அப்படிங்களா? சரி. அதுதான் தலைவலி வந்து தெரியும். சரிங்கண்ணா, அப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்து வரேன். மேலே அப்படியே சுற்றி இப்படி பார்த்து வரேன். ரைட், நல்லது. டீ வைக்கணுங்க. பரவாயில்ல சந்தோஷம். வாங்க மோகன்கிட்ட சொல்லுங்கள், ரங்கசாமி பேசுகிற மாதிரி. கண்டிப்பாக போகும்போது பார்ப்பாங்கண்ணா, கண்டிப்பாக சொல்லிட்டு போகிறேங்க. மக்களே இங்கே பாருங்கள், இந்த அரையூர் அப்படிங்கிற கிராமத்தில் இங்கே ஒரு குடியிருப்பு பகுதிகள் இருக்குங்க. அதாவது முக்கியமான குடியிருப்பு பகுதிகள். இந்த கிராமத்தில் 25 வீடுகள் இருக்குங்க. அதில் 35 குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதா இந்த கிராமத்தோட ஊர் தலைவர் ஐயா நமக்கு சொன்னாருங்க. இந்த கிராமத்தோட கீழ்ப்பகுதியில் இருக்க வீடுகளை நம்ம ஏற்கனவே போய் பார்த்தாச்சுங்க. இந்த பகுதியில் இருக்க வீடுகள் மட்டும் தான் நம்ம பார்க்கல. இந்த வீடியோ பகுதியில் இதை பார்க்கணுங்கிறதுக்காக நான் இப்போ மண்டோட்டில் இந்த வீடுகள்லையும் இந்த மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த கிராமத்தை சேர்ந்த ஊர் தலைவர் ஐயாவுக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டோங்க. இப்போ இங்கேருந்து அப்படியே நம்ம இப்போ மேல் பகுதியில் போகிறோம். மேல் பகுதியில் ஒரு நடைபாதை இருக்குங்க. அந்த நடைபாதையில் அப்படியே நடந்து மேலே வரைக்கும் போயிட்டுங்க, திருப்பி கீழே வரைக்கும் இந்த ஊரையும் காமிச்சு இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு பதிவு பண்ணி காமிக்கிறேங்க. ஓகே மக்கள், இப்போ நம்ம இங்கேருந்து இப்போ மேல் பகுதியில் போக போகிறோம்.